அது நிகழ்ச்சி நடக்க போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மேடையில் பேசுகிறாங்க. லாஸ்ட் டைம் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காரா, என்ன அப்படி கேட்டார், அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, எதுவும் பேசலையேன்னு. இதில் என்ன குடும்பம்னா, சீனியர் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க யாருமே அதை பற்றி பேசலை. அதே மேடையில் இருக்கிறாங்க, அதே இடத்துல உட்காந்துருக்குறாங்க, அவங்க யாருமே அதை பற்றி பேசலை. குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் தனியாக நின்று அவளை பற்றி ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் சமாதானத்துக்காவது அவங்க போயிருக்கணும். சரி விடுமா, நாங்கள் பேசிக்கிறோம், அது என்னென்னு பேசுவோம், இல்லை அவர் என்னென்னு பேசணும். யாருமே அதை கண்டுக்கிறாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இருந்தாலும் சில பேர் உட்காரத்தான் சொன்னாங்க, பேசாத உட்காரு அப்படிங்கிற மாதிரி தானே. இது உண்மையிலேயே ஒரு அநீதி தான். இது ஏன் செய்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதே இந்த மேடையிலேயே ஒரு பெண் நடிகையாக இருக்கட்டும், அவங்க அரகுறை ஆடை போட்டு வந்தாலும் நீங்கள் பேசுவீங்களா, நீங்கள் ஏன் இப்படி வெயில் காலத்துக்கு இப்படி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் உங்களால் பாஸ் பண்ண முடியுமா? அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறீங்களா கூட நின்று? அப்போ வெளி மாநிலத்தை சேர்ந்த வேறு மொழியை தாய்மொழியாக கொண்ட நடிகை என்ன பேசினாலும் நீங்கள் வாய் திறந்து கேட்பீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் ஒரு ஆங்கரிங் பண்ணுறப்ப அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளுடைய நிலைமை. இதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு அங்கேயே ஸ்பாட்லேயும் நிறையா அந்த பொண்ணு